Good evening, everyone. How are you? I hope you are doing good and you are studying good also. Okay. Today our topic is adverbs. Why we are studying the adverbs? It will be going to help you when you are comprehend paragraphs, English paragraph. இந்த நிறைய எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் வந்து இம்பார்ட்டன்ட் எசென்ஷியல் ஃபார் nowadays all the competitive exam. When you are going to write in the bank, RRB, SSC, CGL, NDA நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. இங்கிலீஷில் மட்டும் நிறைய ஸ்கோர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு. அப்போ வந்து ரீட் பண்ணும்போது யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை which one is a adjective, which one is a adverb, which one is a preposition, what is the role of the, என்ன ரோல் ப்ளே பண்ணுது. இங்கிலீஷில் வந்து எவ்வளோ படித்தாலுமே அது வந்து கம் டு கன்க்ளூஷனுக்கு வராது, அவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்குமே மீனிங்ஸ் வந்து வேறு மாதிரியாக இருக்கும். ஸோ அந்த அட்வர்ப்ஸ், அந்த அட்ஜெக்டிவ்ஸ், கொஞ்சம் பார்ட் ஆஃப் ஸ்பீச்சஸ்லாம் படிச்சிங்கனாக்கா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே, டுடே our topic is adverbs. Okay, let's enter our chapter. Describe the situations. ஓகே, சுச்சுவேஷனை சொல்லும்போது அட்வர்ப் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஆக்சுவலாக அட்வர்ப்னா இன்ட்ரடக்ஷன் என்னென்னா ஒன்றுமே இல்லை, வேர்ப் இருக்கு இல்லையா. வேர்புனா என்னென்னு தெரியும்ல, ஆக்ஷன் வேர்ப்ஸ். என்னென்னலாம் ஆக்ஷன் வேர்ப்ஸு? காலையில் எழுந்து நைட்டு தூங்க போகிறதுனையும் என்னென்ன நீங்கள் ஆக்ஷன் பண்ணுறீங்களோ அது எல்லாமே ஆக்ஷன் வேர்ப்னு சொல்லலாம். ஓகேங்களா. காலையிலேருந்து என்ன பண்ணுவீங்க? ஐ வேக்கப் இன் தி பெட். வேக்கப்பா, எழுந்திருக்கிறீங்க. அண்ட் ஐ வில் கோயிங் டு ஈட் த ஃபுட். ஈட் பண்ண போகிறீங்க. ஈட் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஆக்ஷன் வேர்ட். அண்ட் யூ ஆர் கோயிங் டு யுவர் ஆஃபீஸ் இல்லையா. ஓகே, யூ ஆர் கோயிங் இஸ் எ ஆக்ஷன் வேர்ப். நீங்கள் நடக்கிறீங்க. அண்ட் ஐ வாண்ட் டு மீட் தி ஸ்கூல் அட்மின் ஆர் ஸ்கூல் சம் ஹையர் அஃபிஷியல் இல்லையா. ஐ எம் கோயிங் டு மீட், நான் மீட் பண்ண போகிறேன், அந்த மாதிரி மீட்டு. அது இல்லாமல் 3 காலம்ஸ் வருதுல்ல, அது எல்லாமே நீங்கள் ஆக்ஷன் வேர்ப்ஸில் சொல்லலாம். ஓகேவா. 3 காலம்ஸ்னால் என்ன சொல்வீங்க? V1, V2, V3 சொல்லலாமா? ஓகே, ஸ்லிப்டு. ஓகே, வேக், ஓக், வேக்கன், ட்ரைவன், அந்த மாதிரி இருக்குது இல்லையா. 3 காலம்ஸில் சொல்ல முடிகிற வேர்ட்ஸ் எல்லாம். ஸ்போக்கன், இது எல்லாமே வந்து ஆக்ஷன் வேர்ப்ஸ். அந்த வேர்பை பற்றியான அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை எது தருதோ தட் இஸ் கால்ட் அட்வர்ப். சரிங்களா. வேர்பை பற்றி டீட்டெயில்ஸை கொடுக்கறத வந்து நம்ம அட்வர்ப்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம டாபிக் இன்னைக்கு டுடே. ஓகே, லெட்ஸ் ரீட் இட். ஷீன்றது ப்ரோனவுனு. ஷீ ஆப்வியஸ்லினா தெரிஞ்ச ஒரு ஷீ ஆப்வியஸ்லி த பெஸ்ட் ஆஃப் தி கேண்டிடேட் வி ஹேவ் சீன் ஸோ ஃபார். இது வரைக்கும் பார்த்ததுலே பெஸ்ட்டான கேண்டிடேட் யாருன்னா அவங்க தான். அது வெளிப்படையாக தெரியுது. அதுக்கு இங்கே சுச்சுவேஷனை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஷீ ஆப்வியஸ் த பெஸ்ட் ஆஃப் தி கேண்டிடேட்ஸ். ஓகேங்களா. வி ஹேவ் சீன் ஸோ ஃபார். ஓகே, அண்ட் அப்பரண்ட்லின்றது வெளிப்படையாக, தெளிவாக. தே ஆர் நாட் ஷோர் தே வாண்ட் டு கெட் மேரிட் எனிமோர். ஒரு எக்ஸாம்பிள், அப்பரண்ட்லி அவங்க தெளிவாக இல்லை அப்படின்ற மாதிரி. ஃபார்ச்சுனேட்லினா ஒரு நல்ல லக்கி சுச்சுவேஷன் அண்ட் பெஸ்ட் சுச்சுவேஷன். அதானே. ஃபார்ச்சுனேட்லி வி வேர் ஏபிள் டு ரெக்கவர் மோஸ்ட் ஆஃப் த ஃபைல்ஸ். நல்ல வேலையாக இந்த ஃபைல்ஸ்லாம் நம்ம ரெக்கவர் பண்ணிட்டோம். ஓகேங்களா, அதானே சொல்கிறாங்க. ஸோ ரெக்கவர், எதை ரெக்கவர் பண்ண பற்றி, ஃபைலை ரெக்கவர் பண்ணதை பற்றி பேசுகிறோம். சரிங்களா. இது மாதிரி அட்வர்ப்ஸ் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. அட்வர்ப்ஸ் ஆஃப் தி மேனர்ஸ், அட்வர்ப்ஸ் ஆஃப் தி ஃப்ரீக்வன்சி, அட்வர்ப்ஸ் ஆஃப் தி பிளேஸ், அட்வர்ப்ஸ் ஆஃப் தி டைமு. புரியுதா. எல்லாமே வேர்பை பற்றி என்னென்ன விஷயங்கள் நம்ம பேசுகிறோமோ தட் இஸ் கால்ட் அட்வர்ப். அகெயின் ஐ எம் எக்ஸ்பிளைனிங் சம்வாட் அட்வர்ப்ஸ். ஈ ஸ்பீக்ஸ் வெரி லவ்லி. எப்படி பேசுனாங்க? ஈ ஸ்பீக்ஸ்ன்றது ஈன்றது ப்ரோனவுனு. ஈன்றது என்னது? ப்ரோனவுனு. ஈ, ஷீ, இட்டு, தே, ஹீ எல்லாமே ப்ரோனவுனு. ஸ்பீக்ஸ் வந்து வேர்ப். பேசுகிறாங்க. எப்படி பேசினார்கள்? வெரி லவுட்லி. திஸ் இஸ் அவர் அட்வர்ப். எப்படி பேசினார்கள்? வெரி லவுட். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் இஸ் டஸ் எவ்ரி ஒன் டிரைவ் இஸ் எ டிரைவை வந்து நீங்கள் 3 காலம்ஸில் ப்ரெசென்ட் பண்ணலாம். ஃப்யூச்சர், past, presentல. So that is how we finding out the verb. Drive that fast in the city.
ஃபாஸ்ட் இஸ் ஏ அட்வர்ப். எப்படி ஓட்டுவாங்க? ஃபாஸ்ட்டாக, வேகமாக ஓட்டினார்கள். இன் திஸ் சிட்டி ஐ திங்க் த சவுண்ட் பெட்டர் தென் ஐ டிட் த ஃபஸ்ட் டைம். எப்படி சவுண்டு போட்டாங்க? இந்த சவுண்ட் வந்து பெட்டராக இருந்திருக்கலாமோ. ஐ திங்க் சவுண்டு பெட்டர் தென் ஐ டிட் தி ஃபஸ்ட் டைம். நான் ஃபஸ்ட் டைம் எப்படி இது பேசணும், அதை விட கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ. கைண்ட் ஆஃப் அட்வர்ப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அட்வர்ப் ஆஃப் டைம், டுடே, டுமாரோ, ஓகே, எஸ்டர்டே, த டே பிஃபோர் எஸ்டர்டே, இது எல்லாமே அட்வர்ப் ஆஃப் டைம். இது எல்லாமே வந்தாக்கா நம்ம அட்வர்ப்னு கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. அட்வர்ப் ஆஃப் பிளேஸ், ஹியர், இங்கே, தேர், அங்கே, எவ்ரிவேர், எல்லா இடத்துலையும், நவ், வேர், இப்போது, இங்கே, சரிங்களா? இது மாதிரி பிளேஸை வந்து நம்ம சொல்கிறோம். தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி அட்வர்ப். ஃப்ரீக்வன்சி, எப்படி வந்து கோயிலுக்கு போவாள்? அடிக்கடி கோயிலுக்கு போவாள். ஷி ஆல்வேஸ் கோயிங் டு சர்ச். ஓகே, அது மாதிரி செல்டம், ரேர்லி, நெவர், ஷி நெவர் கோயிங் டு தி சர்ச். ஹார்ட்லி, ஃப்ரீக்வெண்ட்லி. How much you want to sleep in per day? I want to sleep frequently, like this. ஓகேங்களா? ஃப்ரீக்வெண்ட்னா அடிக்கடி, ஆல்வேஸ்னா எப்பொழுதுமே, நெவர்னா நோ, எப்போவே, நாட் அட் ஆல், நாட் அட் ஆல் மீனிங். ஓகேவா? டிகிரி எவ்வளோ இருக்குது? டூ மச், ஷி டூ பேட்லி. டூ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, குட் திங்ஸுக்கு வந்து பயன்படுத்த மாட்டோம், பேட் திங்ஸ் மட்டும்தான் பயன்படுத்துவோம். ஏன் அப்படின்னாக்கா டூ வந்து அளவுக்கு அதிகமாக. ஓகேங்களா? அளவுக்கு அதிகமாக சந்தோஷமாக இருக்கியான்னு நம்ம கேட்க மாட்டோம். டூ ஹாப்பி அப்படின்னு கேட்க மாட்டோம். டூ ஹாப்பி அப்படின்னு கேட்கக்கூடாது. அளவுக்கு அதிகமாக சந்தோஷமாக இருக்கிறாயா அப்படின்னு அர்த்தம். அப்படி கிடையாது. ஓகேங்களா? அளவுக்கு டூனாவே டூ மச்னா அதிகம். அது வந்து நீங்கள் பேட் திங்ஸ் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். டூன்ற வார்த்தையை குட் திங்ஸுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஓகேங்களா? ரூல்ஸ். வெரினா ரொம்ப, மச்னா அன்கவுண்டபிள் நவுன்ஸில் வரும். மச் வாட்டர், ஐ நீட் மச் வாட்டர், குவிட். ஓகே, இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம். அட்வர்ப் ஆஃப் தி மேனர். மேனர்னால் எப்படி இருந்தார்கள்? பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்களா, பிரேவ்லியாக இருந்தாங்களா, தைரியமாக இருந்தாங்களா, ஆனஸ்டியாக இருந்தாங்களா, நேர்மையாக இருந்தார்களா. அட்வர்ப் ஆஃப் தி மேனர் ஷோ ஹவ் த ஆக்ஷன் இஸ் டன். ஓகேங்களா? Adverb of the manner show how the action is done. She sings beautifully. Okay, she sings beautifully na அவள் அழகாக பாடினாள். ஓகேங்களா? They fought bravely. Fought bravely சண்டை போட்டார்கள். ஓகேங்களா? Bravely, தைரியமாக. சரிங்களா? Okay, this is the kind of the adverbs. Let me how we can implement these words. ஓகே, ஃபார்மேஷன் ஆஃப் அட்வர்ப் பற்றி பார்க்கலாம். எப்படி வந்து அட்வர்ப் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றுமே இல்லை, எப்படி உருவாகும்னாக்கா அட்ஜெக்டிவ் பற்றி ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். ஒரு அட்ஜெக்டிவ் கூட நீங்கள் எல்வாய் சேர்த்து எழுத்துனீங்களா, தட் இஸ் கால்ட் அட்வர்ப். ஓகே, ஒரு நவுன்னா என்னன்னு படிச்சிட்டோம். டே பிஃபோர் எஸ்டர்டே கிளாஸ் வந்து அட்ஜெக்டிவ் படிச்சிருக்கோம். எஸ்டர்டே கிளாஸ் நவுன் படிச்சிருக்கோம். ஒன்றும் இல்லை, அது கூட நீங்கள் எல்வாயின்னு போட்டு எழுதும்போது உங்களுக்கு வந்துட்டு அது வந்து அட்ஜெக்டிவாக மாறும். சரிங்களா? அட்ஜெக்டிவ் கூட எல்வாய்னு நீங்கள் சேர்த்து எழுதுனீங்கன்னா அது அட்வர்பாக இருக்கும். நவுனு கூட எல்வாய் சேர்த்து எழுதுனீங்கன்னா அட்ஜெக்டிவாக இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு படிக்கலாம். வாய்ஸ் வந்து அறிவானவங்க. ஷீ இஸ் வாய்ஸ்னா அவள் வந்து அறிவானவள். இப்போ வந்து யாரை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க? வாய்ஸ், அவள் அறிவானவள். இங்கே எல்வாயின்னு சேர்த்து எழுதுனா அதான் உங்கள் அட்வர்ப். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எல்வாயின்னு முடிகிறது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் அட்வர்பாக இருக்கும். இதான் க்ளூ உங்களுக்கு. சரிங்களா? ஷீ இஸ் வெரி பியூட்டிஃபுல். ஓகே, ஷீ இஸ் பியூட்டிஃபுல். அந்த பியூட்டிஃபுல்ல யார் அழகாக இருக்கிறாங்க? அவள் அழகாக இருக்கிறாள். பியூட்டிஃபுல்லாக அது கூட எல்வாய் சேர்த்து எழுதணும்னா தட் இஸ் மை அட்வர்ப். அவ்வளோதான். ஆனஸ்ட் வந்து நேர்மையானவர்களுடைய குணம். அதில் ஒரு எல்வாய் போட்டு எழுதணுன்னாக்கா ஆனஸ்ட்லி. ஓகேங்களா? கேர்ஃபுல், அது அந்த வேர்டாகவே நம்ம அட்ஜெக்டிவ் தான். ஆனால் எனக்கு அட்வர்பாக மாற்றணும் அப்படின்னாக்கா எல்வாய், கேர்ஃபுல்லி. சரிங்களா? இதெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தாவே இது தனியாக வந்து உங்களுக்கு அட்ஜெக்டிவாக தெரியும். எல்வாய் சேர்த்து எழுதுனதால மட்டுமே தட் இஸ் கால்ட் அட்வர்ப். ஓகே, நவுன் நம்ம பார்த்துருக்கோம். வாட் இஸ் மீன் பை நவுன்? பெயர்கள், பிளேஸோடைய நேமு,
ஆர் அப்ட்ராக்ட் நவுன்ஸு ஆர் கான்க்ரீட் நவுன்ஸு, ஐடியாஸு, இது எல்லாமே வந்து நவுன்ஸுன்னு பார்த்துருக்கோம். அந்த நவுன்ஸில் வந்து நீங்கள் எல்ஒய் சேர்த்து எழுதுனீங்கன்னா தட் இஸ் கால்ட் அட்ஜெக்டிவ். உங்களுக்கு உங்கள் மைண்டில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா, வாட் இஸ் மீன் பை அட்வர்ப், வாட் இஸ் மீன் பை அட்ஜெக்டிவ். ஐ எம் டெல்லிங் திஸ். ஓகே, நவுன் பக்கத்தில் எல்ஒய் போட்டு எழுதுனீங்கன்னா ஃப்ரெண்ட்லி. ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு இல்லை, நான் என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து நவுன். பிரதர், மை பிரதர், அதில் எல்ஒய் போட்டு எழுதுனீங்கன்னா தட் இஸ் கால்ட் அட்ஜெக்டிவ். ஓகேங்களா. மேன்லி எல்ஒய் போட்டிங்கன்னா அது அட்ஜெக்டிவ். நவுனு கூட எல்ஒய் போட்டு எழுதுனீங்கன்னா அட்ஜெக்டிவ்ஸ். அட்ஜெக்டிவ் கூட எல்ஒய் போட்டு எழுதுனீங்கன்னா தட் இஸ் கால்ட் அட்வர்ப். Okay, let me do the exercise. Okay, question. Identify the adverbs in the following sentence and state of kind of adverb. நம்ம வந்து kind of adverb பார்த்துட்டோம். Adverb of the frequency, adverb of the manner, adverb of the time, adverb of the place பார்த்துருக்குமா. adverb of the manner இது எந்த டைப்பில் வரும்னு சொல்லுங்கள். அர்ஜுன் யூஸ்வலி வாக்ஸ் டு ஸ்கூல். அர்ஜுன், நீங்கள் இதை விட்டுடுங்க, யூஸ்வலி விட்டுடுங்க. அர்ஜுன் வாக்ஸ் டு ஸ்கூல். யூஸ்வலின்றது என்னது, எதை பற்றி சொல்கிறாங்க, வாக்கை பற்றி சொல்கிறாங்க. அவன் வந்து எப்பொழுதுமே நடந்து போவான். எங்கள் ஸ்கூலுக்கு நடந்து போவான். வாக்ஸ்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸை குறிக்குது. சரிங்களா. அப்போ நீங்கள் இது வந்து யூஸ்வலின்றது அட்வர்பு. பட் ஐ நீட் டு விச் கைண்ட் ஆஃப் அட்வர்பு, எனக்கு என்ன வேணும்னா எந்த டைப் ஆஃப் த கைண்ட் ஆஃப் அட்வர்பில் வரும்னு சொல்லுங்கள். யூஸ்வலின்றது என்னது, ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சினா அவன் எப்பொழுதுமே எப்படி போவான் ஸ்கூலுக்கு, அவன் எப்பொழுதுமே நடந்து தான் போவான் இல்லையா. அப்போ அட்வர்ப் ஆஃப் தி ஃப்ரீக்வன்சியை பற்றி நான் பேசுகிறேன். அடிக்கடி நடக்குமா, இல்லை ரேராக நடக்குமா, இல்லை நடக்கவே நடக்காதா அப்படின்ற பஞ்சாயத்துக்குள்ளே நம்ம போகிறோம். அப்போ ஃப்ரீக்வன்சின்னு சொல்லணும். அட்வர்ப் ஆஃப் தி ஃப்ரீக்வன்சியை பற்றி பேசுகிறோம். யூஸ்வலின்றது அட்வர்பு. எதுக்கு யூஸ்வலின்னு சொல்கிறாங்க, அவன் எப்போதுமே நடந்து போவான். ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும், பட் அவன் எப்படி போவான், வாக்கபிளில் போவான். சரிங்களா. ஜஸ்ட் கம் டு தி செகண்ட் எக்ஸசைஸ். மெகா டான்ஸஸ் கிரேஸ்ஃபுல்லி. மெகா எப்படி ஆடினாங்க, டான்ஸஸை கிரேஸ்ஃபுல்லியாக ஆடினாங்க. அண்ட் ஆல்சோ எல்ஒய் வந்தாலும் நான் சொல்லியிருக்கேன் அட்வர்பு. எல்ஒய் ஆல்சோ ஒன் ஆஃப் தி க்ளூ. ஐடென்டிஃபை தி வேர்பு, அட்வர்பு. எல்ஒய் வந்தாவே அட்வர்பு. அதன் பிரகாரம் கூட நீங்கள் இது அட்வர்புன்னு சொல்லலாம் யூஸ்வலியே. சரிங்களா. ஓகே. கிரேஸ்ஃபுல்லினா என்னப்பா, ரொம்ப அழகாக அவங்க அழகாக இருக்காங்களா இல்லையா, அப்பார்ட் ஃப்ரம் தி சாப்டர். பட் ஷீ டான்ஸ் எப்படி ஆனாங்க, டான்ஸை பற்றி பேசுகிறோம். ஆக்ஷன் வேர்பு, ஆக்ஷன். ஷீ டான்ஸிங், ஆக்ஷன் வேர்பை பற்றி பேசுகிறோம். வேர்போடைய குவாலிட்டி சொல்கிறது தான் அட்வர்ப். அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா. பட் ஐ நீட் இன் திஸ் ஸ்லைடு ஐ நீட் விச் கைண்ட் ஆஃப் அட்வர்ப். அட்வர்ப் ஆஃப் தி மேனர். அவங்க எப்படி பண்ணாங்க ஒரு வேலையை, அவங்க வந்து கிரேஸ்ஃபுல்லாக பண்ணாங்களா, இல்லை எப்படியாச்சும் இருக்கட்டும் அப்படின்னு பண்ணாங்களா, இல்லை வந்து எப்படி பண்ணாங்க, பியூட்டிஃபுல்லாக கிரேஸ்ஃபுல்லாக பண்ணாங்க. அட்வர்ப் ஆஃப் தி மேனர். ஓகேங்களா. ஐ எம் சேஞ்சிங் often color because this slide makes you excite you. That's why I am changing color often. Will you please subscribe the channel. We are now moving to a new house soon. We na யாரு, நாங்கள். ஓகேங்களா. ஆர்னா ப்ளூரல். மூவிங் டு a new house soon. சரிங்களா. இங்கே சூன்ன்றது என்னதுன்னு எனக்கு தெரியணும். சூன்ன்றது என்னது, ஃபாஸ்ட்டாக ஒரு வேலையை எப்படி பண்ண முடியும், ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். அப்போ சூன்ன்றது வந்து நம்மளுடைய அட்வர்பு. இங்கே மூவ் பண்ணுறதை பற்றி பேசுகிறாங்க. ஓகேங்களா. நீங்கள் மூவ் பண்ணுவீங்க, ஸ்லோவாக மூவ் பண்ணுவீங்களா, இல்லை உடனே மூவ் பண்ணுவீங்களா, இல்லை லேட்டாக மூவ் பண்ணுவீங்களா அப்படின்னு நம்ம கேட்குறோம். வி ஆர் மூவிங் டு எ நியூ ஹவுஸ் சூன். அப்போ சூன்ன்றது வந்துட்டு அட்வர்ப் ஆஃப் தி டைம். என்னது, அட்வர்ப் ஆஃப் டைமை பற்றி பேசணும். இந்த வேர்பை வந்து டைமை பற்றி பேசுது. மூவிங்ன்றது வந்துட்டு சூனை பற்றி பேசுறதால அட்வர்ப் ஆஃப் தி டைம். அண்ட் நாட் பட் லீஸ்ட் அண்ட் the last one, keep the vase here. இந்த பூஜாடியை இங்கே வச்சிடுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் ஹியர்ன்றது என்னது, இங்கே அட்வர்ப் ஆஃப் பிளேஸை பற்றி பேசுகிறோம். ஹியர்ன்றது தான் அட்வர்ப். இங்கே த கீப் த வாஸ் ஹியர், இங்கே வச்சிடுங்க அந்த பூத்தொட்டியை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். அட்வர்ப் ஆஃப் தி பிளேஸை பற்றி நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல வைக்கணுமா, தேர் அங்கே வைக்கணுமா, தேர்னா என்னது அங்கே. ஓகே.
இது மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த சென்டென்ஸை வந்து பிரித்து நீங்கள் யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை விச் ஒன் இஸ் அட்ஜெக்டிவ், விச் ஒன் இஸ் அட்வர்ப், விச் ஒன் இஸ் எ verb, விச் ஒன் இஸ் எ நவுன். அது மாதிரி நீங்கள் படிச்சுட்டே போய்ட்டுருக்கணும். ஓகே, ஐ ஹோப் திஸ் கிளியர் டு யூ. Simple example we are going to see now. Just nothing. This is all the examples are adjectives. What is mean by adjective? Adjective is describing the noun. Noun எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதனுடைய அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை அதனுடைய குவாலிட்டியை சொல்கிறது தான் அட்ஜெக்டிவ். ஓகே, அட்ஜெக்டிவ் பற்றியே ஒன்று சொல்லும் அப்படின்னாக்கா தட் இஸ் கால்ட் அட்வர்ப். பாஸுக்கே பாஸ்ன்ற மாதிரி அட்ஜெக்டிவ் பற்றி சொல்கிறதுக்கு தான் அட்வர்ப் இருக்குது. சரிங்களா? நவுனை பற்றி சொல்கிறதுக்கு அட்ஜெக்டிவ் இருக்குது. அட்ஜெக்டிவ் பற்றி யார் சொல்வா? அட்வர்ப் சொல்லுவாங்க. அதுதான் சொல்கிறேன், அட்வர்ப் இஸ் ஆல் இன் ஒன். ப்ரிப்போசிஷனை பற்றியும் சொல்லும், வேர்பை பற்றியும் சொல்லும், அட்ஜெக்டிவ் பற்றியும் சொல்லும், எல்லாத்தையும் பற்றி சொல்லும். அட்வர்ப் டு அட்வர்ப் கூட சொல்லும். சரிங்களா? இந்த சென்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். லெட் மீ கன்வெர்ட் இன் டு த அட்ஜெக்டிவ் டு அட்வர்ப். ஓகே, திஸ் இஸ் த பியூட்டிஃபுல் வந்து டிஸ்கிரைபிங் நவுனு. யார் ஒருத்தவங்க அழகாக இருக்காங்களா, அழகாக இல்லைன்னு சொல்கிறாங்க, அது கூட எல்வைன்னு போட்டு எழுதுனா தட் இஸ் மை அட்வர்ப். அதுதான் என்னுடைய அட்வர்ப். இது அட்ஜெக்டிவ், திஸ் இஸ் த அட்வர்ப். சிம்பிள். கேர், வில் யூ டேக் கேர் ஆஃப் மீ? என்ன வந்து கேர் பண்ணிப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா, அதுதான். அந்த எல்ஒய் போட்டு எழுதுனாக்கா கேர்ஃபுல்லி. கேர்ன்றது டிஸ்கிரைபிங் அட்ஜெக்டிவ், நவுனை பற்றி சொல்கிறது. சரிங்களா? அட்ஜெக்டிவ் டெலிகேட், அவங்க எப்படி வேலையை செய்தார்கள், ரொம்ப டெலிகேட் பர்சன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். அதில் எல்ஒய் மட்டும் நான் சேர்த்து எழுதுனாக்கா உங்களுக்கு வந்துட்டு அட்வர்ப். திஸ் இஸ் த அட்வர்ப். ஓகே, திஸ் இஸ் த அட்ஜெக்டிவ். ஹியூஜ். ஏஆர் ரகுமான்ஸ் இஸ் ஹேவிங் ஹியூஜ் ஃபாலோயிங் ஃபேன்ஸ். அப்போ ஹியூஜ் என்றது நம்பரை குறிப்பிடுது. அவர் எப்படிப்பட்ட ரசிகர்களை வச்சிட்டு இருக்காரு அப்படின்னா ஹியூஜ், நிறையன்றது ஆல்ரெடி அட்ஜெக்டிவ். அதில் நாம் எல்ஒய் சேர்த்து எழுதுனா தட் இஸ் மை அட்வர்ப். திஸ் இஸ் த அட்ஜெக்டிவ், குவாலிட்டியை பற்றி சொல்லுது. திஸ் இஸ் மை அட்வர்ப், அட்ஜெக்டிவ். பேஷன்ஸ், யாரெல்லாம் பேஷன்ஸாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து ஈவில் டச் டு தி வெரி ஹையர் பொசிஷன். அப்படி தானே? ஸோ அந்த பேஷன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த அட்ஜெக்டிவ். எல்ஒய் சேர்த்து எழுதுனா தட் இஸ் மை அட்வர்ப். திஸ் இஸ் மை அட்ஜெக்டிவ். க்யூரலின்னு அப்படின்னாக்கா ரொம்ப கொடூரமாக இருக்கிறது. சரிங்களா? க்யூரியலி இது வந்து ரொம்ப கடினமாக, ரொம்ப வந்து கொடூரமாக இருக்கிறது. பேட்லி எல்ஒய் சேர்த்து எழுதுனா அதுதான் நம்மளுடைய அட்வர்ப். திஸ் இஸ் அட்ஜெக்டிவ். திஸ் இஸ் மை அட்ஜெக்டிவ், திஸ் இஸ் மை அட்வர்ப். ஓகே, திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த போத். Now we are going to see example sentence that related to the adverb. How to find the adverb? Okay. He often, ன்றது என்னது? அவன். Often என்னது? அடிக்கடி. He often plays every week. ஓகேங்களா? இந்த ஒரு சென்டென்ஸ் look at the one sentence. ன்றது அவன் விளையாடுவான் every week. ஓகேவா? இங்கே இது வந்து இது வந்து verb உங்களுக்கு. ஓகே, எவ்ரி வீக். ஆஃபன், அவன் எப்படி விளையாடுவான்? அடிக்கடி விளையாடுவான். எதை பற்றி சொல்கிறாங்க? அவனை பற்றி சொல்லலை, அவன் விளையாடுவதை பற்றி பேசுகிறாங்க. அப்போ வேர்பை பற்றி பேசுகிறாங்க. இது உங்களுடைய வேர்பு. அவன் எப்படி விளையாடுவான்னு எவ்ரி வீக்கு அடிக்கடி விளையாடுவான். அடிக்கடின்றது தான் அட்வர்பு. ஓகேங்களா? அட்வர்ப் எப்பவுமே வேர்போடைய குவாலிட்டியை பற்றி சொல்லும். வேர்பை பற்றி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை சொல்கிறது தான் அட்வர்பு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபன் இஸ் அட்வர்ப். ஓகே, ரெண்டாவது சென்டென்ஸ் வாங்க. தேன்றது ப்ளூரல். தேனா அவர்கள். தே நெவர் டயர்டு. இடி சேர்த்து கொடுத்துருக்காங்களா? இடி சேர்த்தா என்னன்னு சொல்லியிருக்கேன்? ஆக்ஷன் வேர்பு. ஓகேங்களா? ஒரு சென்டென்ஸ் வந்து ஒரு வேர்டு வந்து ப்ரெசன்ட்லேயும் பாஸ்ட்லேயும் ஃப்யூச்சர்லேயும் எழுத முடியும்னு சொன்னாக்கா அதுதான் நம்மளுடைய ஆக்ஷன் வேர்பு. சரிங்களா? ஸோ யூ ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் விச் ஒன் இஸ் எ வேர்பு. சரிங்களா? தே நெவர் டயர்ட் டு டூ பெட்டர் இன் லைஃப்.
ஓகேங்களா. அவங்க டயர்டாக ஆவறதே இல்லை தி நெவர், அவங்க ஆவறதே இல்லை டு டூ பெட்டர் இன் லைஃப். பெட்டராக ஆகிறதுக்கு அவங்க செய்ய வேண்டிய கடமைகளில் வந்து எப்போவுமே டயர்டு வந்து காமிச்சதில்லை. அதுதானே மீனிங்கே. ஸோ டயர்டு வந்து வேர்பை பற்றி சொல்கிறதால, டயர்டு வந்து வேர்பை பற்றி சொல்கிறதால நெவர் வந்து அட்வர்பு. ஓகேங்களா. மூணாவது சென்டென்ஸ் பாருங்கள். அவள் சம்டைம்ஸ், ஒரு சில சமயங்களில், ஃபீல்ஸ்ன்றது நம்மளுடைய வேர்பு. சரிங்களா. லெட் மீ சேஞ்ச் தி பிங்க் கலர். ஃபீல்ஸ்ன்றது வேர்பு, சம்டைம்ஸ்ன்றது என்னது அட்வர்பு. ஓகே. ஃபீல்ஸ் அன்கம்ஃபர்டபுள் வைல் ஸ்பீக்கிங். அவள் வந்து ஒரு சில நேரத்தில் வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க வைல் ஸ்பீக்கிங், பேசுகிற சமயத்தில். அவள் சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு சில சமயங்களில் ஃபீல் பண்ணுவாங்க அன்கம்ஃபர்டபுளாக. அப்போ ஃபீல்ஸ்ன்றது வேர்பு. ஃபீலை பற்றி சொல்கிறாங்க, அவளை பற்றி, அந்த பொண்ணை பற்றி சொல்ல. அந்த பொண்ணு பியூட்டிஃபுல்லாக, அந்த பொண்ணு கிளவரா, இல்லை அந்த பொண்ணு வந்துட்டு நல்லா டான்ஸரா, சிங்கரா, இல்லை அவங்க பிளேயரா, டென்னிஸ் பிளேயரா, கிரிக்கெட் பிளேயரா, எதுவும் சொல்ல வரல. அந்த பொண்ணு செயலை பற்றி சொல்கிறாங்க. செயல்னா என்ன? ஃபீல் பண்ணுறாங்க. ஷீ ஃபீல்ஸ். அதனால் நம்ம வேர்பை பற்றி தான் நாங்கள் இங்கே பேசுகிறோம், அந்த பொண்ணை பற்றி இங்கே பேசலை. சரிங்களா. ஸோ தட் இஸ் கால்ட். இந்த நீங்கள் ஒரு சென்டென்ஸை எடுத்துகிட்டு அதை அனாலிசிஸ் பண்ணி பார்த்துட்டிங்கனாவே நவுன் விச் ஒன் இஸ் எ நவுன், விச் ஒன் இஸ் அட்ஜெக்டிவ், விச் ஒன் இஸ் அட்வர்ப், ஈஸிலி யூ கேன் ஃபைண்ட் அவுட். ஓகே. திஸ் இஸ் த வே யூ ஹேவ் டு ஸ்டடி. ஓகே. அண்ட் ஒன் மோர் எக்ஸாம்பிள் ஹியர், and read the definition here. Okay, definition read பண்ணிக்கோங்க. and adjective qualities of a noun or a pronoun. அதாவது நவுனுடைய குவாலிட்டி சொல்கிறது வந்து adjective, verb பற்றி. பட் adverb modifies the verb. verb பற்றி சொல்கிறது என்னது? adverb. ஆனால் adjectiveோட குவாலிட்டி சொல்கிறதும் adverb, another adverb பற்றி சொல்கிறதும் adverb. ஒன்றும் இல்லை, குழப்பிக்க வேணாம். வேர்பை பற்றி சொல்கிறது அட்வர்பு, ஆல் இன் ஒன்றுன்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து அட்ஜெக்டிவ் பற்றியும் சொல்லும், அதுவுமே அட்வர்பு. ப்ரிப்போசிஷனை பற்றி சொல்லும், அதுவுமே அட்வர்பு. ஓகேங்களா. இது எல்லாமே அட்வர்புடைய வேலை. அதான். ஷீ சாங் பியூட்டிஃபுல்லி. ஷீ சாங்னா அவள் பாட்டு பாடினாள் அழகாக. அவளை பற்றி சொல்லலை, அவள் பியூட்டிஃபுல்லாக, அவள் வந்து என்ன கலரோ, அவள் வந்து என்ன பிரில்லியன்ட்னு சொல்லலை, அவள் எப்படி பாடினாள், பியூட்டிஃபுல்லி பாடினாள். அதுக்கு அப்பாற்பட்டு கூட நான் சொல்லியிருக்கேன், எல்ஒயில் முடியுறது எல்லாமே உங்களுக்கு அட்வர்பு. எல்ஒயில் முடிகிற எல்லாமே அட்வர்பு. என்னது? அட்வர்பு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷீ சாங் பியூட்டிஃபுல்லி. ஓகே, திஸ் இஸ் அவர் அட்வர்பு. ஹீ பிளேட் கான்ஃபிடென்ட்லி த லாஸ்ட் மேட்ச். ஓகே. எப்படி விளையாடினாங்க? ரொம்ப நம்பிக்கையாக விளையாடினார்கள். அவன் நம்பிக்கையாக இருந்தானா, அவன் வந்துட்டு கொஞ்சம் ஆஃப்ரைடாக இருந்தானா? அது கிடையாது. அவன் விளையாடும் போது அந்த ஆக்ஷனில் அவனுடைய நிலைமை என்ன, அவனுடைய ஸ்டாண்டிங் என்னன்னு சொல்கிறோம். அப்போது ஈ பிளேடு ஈடி சேர்த்து சொல்லியிருக்காங்க. ஆக்ஷன் வேர்பில் தான் நம்ம ஈடி சேர்த்து சொல்ல முடியும். சரிங்களா. ஒரு சென்டென்ஸை நீங்கள் ரீட் பண்ணுறீங்கனாக்கா அந்த வேர்பை வச்சு தான் அந்த வேர்டு வந்து பாஸ்ட் டென்ஸாக, ப்ரெசன்ட் டென்ஸாக, ஃபியூச்சர் டென்ஸாக சொல்ல முடியும். அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இங்கே பிளேட்னு சொல்லியிருக்காங்க. அவன் விளையாடினான். எப்படி விளையாடினான்? கான்ஃபிடென்ட்லி விளையாடினான். அவன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தான் விளையாடும் போது. சரிங்களா. நான் கான்ஃபிடென்ட்லி நம்மளுடைய அட்வர்பு. He narrated to me the story interestingly. எப்படி நரேட் பண்ணா? அவன் இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை, அது கிடையாது. அவன் அந்த ஸ்டோரியை நரேட் பண்ண விதம். நரேட்டட் ஈடி சேர்த்து சொல்லியிருக்காங்க. நரேட்டட்னா என்னது தமிழ்ல? விவரித்தான், கதையை விவரித்தான். ஸோ நரேட்டட் டு மீ, என்கிட்ட அவன் கதை சொன்னான். த ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்லி. எப்படி இருந்தது அந்த ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்லி. அவன் இன்ட்ரெஸ்டிங் கிடையாது, அந்த ஸ்டோரி அவன் சொன்னான் இல்லையா, அந்த கதை வந்து இன்ட்ரெஸ்டிங். நரேட்டட் இன்ட்ரெஸ்டிங். இந்த நரேட்டட் தான் இதுக்கு வரும். ஸோ வேர்பை பற்றி சொல்கிறதால அட்வர்ப். வேர்பை பற்றி சொல்கிறதால அட்வர்ப். ஒன் மோர் எக்ஸாம்பிள் இஸ் தேர். லுக் அட் தி டாப். ஓகே. ஈ ஒர்க்டு ஹார்ட். அவன் ஹார்ட் ஒர்க் மேனா, அவன் வந்துட்டு அவன் லேசி பர்சனான்னு இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. அவனுடைய வேலையை எப்படி செய்தான்? ரொம்ப
ஹார்ட் ஒர்க் பண்ணினான், ரொம்ப உழைப்ப தந்தான் நம்மளுடைய வேலைக்காக. ஓகே, அப்போது ஒர்க்டு ஹார்டு, ஒர்க்டு இஸ் எ ஆக்ஷன் வேர்ப் இடி சேர்த்து சொல்லியிருக்கோம். ஒர்க்டுனா பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறோம். ஓகேங்களா, ஒர்க்டு ஹார்டு டு அச்சீவ் சக்ஸஸ். அவன் சக்ஸஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்கான். உங்களை மாதிரி யூ ஆர் ஆல்சோ ஸ்டடிங்கில், நீங்கள் கூட ஸ்டடி பண்ணிட்டுருக்கீங்க இல்லையா, உங்களை மாதிரி ஒர்க்டு ஹார்டு டு அச்சீவ் சக்ஸஸ். ஓகே, ஷீ டீச்சர்ஸ் வெரி சீரியஸ்லி. ஓகேங்களா, ஷீ டீச்சர்ஸ்னால் எப்படி அவங்க டீச் பண்ணுறாங்க, கற்பிக்கிறாங்க ரொம்ப வெரி சீரியஸ்லி டீச் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அவங்க எப்படி டீச் பண்ணாங்க, ஜோவியில் டீச் பண்ணாங்களா, காமிக்கில் டீச் பண்ணாங்களா, இல்லை அவங்க எப்படி வேறு விதமாக ஆங்க்ரியாக டீச் பண்ணாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து சீரியஸ்லி எல்ஒய் சேர்த்துருக்கு, நீங்கள் அட்வர்ப்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அது அப்பாற்பட்டு டீச் எப்படி பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. வெரி சீரியஸ்லி அவங்க டீச்சிங்கை பற்றி பேசுகிறோம், அவங்களுடைய பர்சனாலிட்டியை பற்றி பேசலாம். அவங்க எப்படி இருந்தாங்கன்னு பேசலை, அவங்க சீரியஸாக இருந்தாங்களா, அவங்க கோவமாக இருந்தாங்களா, அவங்க வந்து ப்ரில்லியண்ட்டாக இருந்தாங்களா, அவங்க வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்களா. வி ஆர் நாட் டாக்கிங் அபவுட் த பர்சன், வி ஆர் டாக்கிங் அபவுட் த ஆக்ஷன். ஷி டீச்சிங், அவங்க எப்படி டீச் பண்ணாங்கன்னு நான் கேட்குறேன், அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்கல. How she teaches means very seriously. ஓகேங்களா, இந்த டிஃப்ரென்ஸை வந்து கண்டுபிடிச்சிங்கன்னா you might have very interesting in the subject of adverb. He runs more slowly than me. He runs எப்படி ஓடினான், அவன் வந்து என்னை விட ஸ்லோவாக ஓடினான். He runs more slowly than me, என்னை விட அவன் ஸ்லோவாக ஓடினான். ஓகேவா, அவன் எப்படி இருந்தான்னு கேட்கல, அவன் எப்படி ஓடினான். ரன்ஸை பற்றி பேசுகிறோம். ரன் 3 காலத்துலையும் பிரிக்க முடியுதா ஒரு வேர்டை? ரன் இல்லையா, 3 காலத்துலையும் பிரிக்கிறேன் என்னுடைய வேர்பை. ஸோ வேர்பை பற்றி நான் பேசுகிறேன். he runs more slowly than me, என்னை விட அவன் வந்து ஸ்லோவாக வந்தான். ஓகேங்களா, I think this is clear to you. Identify the adverbs. How you can find out the adverbs in the examination within the second. Okay, just you can go through the paragraph, just you can recognize which word should be adverb, must be a adverb. Okay, let me underline. You can select the adverbs with me. Okay, what should be also part of speech? Identify and particularly and within and entirely and poorly and designed. Okay, these are the things you able to identify. Let me tell me. Okay, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், எல்ஒயில் முடிகிறது எல்லாமே உங்களுக்கு வந்து அட்வர்பாக இருக்க ஆல்மோஸ்ட் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, எல்ஒய் பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வேர்பை கண்டுபிடிக்கிறது அவசியம். ஏன்னா வேர்போடைய குவாலிட்டியை சொல்கிறது அட்வர்பு இல்லையா. ஸோ வேர்பு வந்து ஆக்ஷன் வேர்பு 3 காலத்துலேயும் வரும். வேர்பு ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, தென் ஒன்லி யூ கேன் ஃபைண்ட் அவுட் தி அட்வர்பு. வேர்ப்னா என்னது? ஆக்ஷன் வேர்ப். ஜம்பிங், ஈட்டிங், பிளேயிங், ஸ்பீக்கிங், ஸ்லீப்பிங், ஈட்டிங், ஓகே, சிங்கிங், ஃபைட்டிங், இது எல்லாமே ஆக்ஷன் வேர்பு. சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு வரோம். அது கூட உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸ்லையோ இல்லை ஃப்யூச்சர் டென்ஸ்லையோ இல்லை ப்ரெசன்ட் டென்ஸ்லையோ ஒரு வேர்பை வந்து என்னால் எழுத முடியும்னா அது வேர்பு. இங்கே பாருங்கள், எம்பசைஸ்டு பாஸ்ட் டென்ஸில் சொல்லியிருக்கோமா, அப்போ இது என்னது? இது வந்து வேர்பு, உங்களுடைய வேர்பு. ஆல்சோ எம்பசைஸ்னு சொல்கிறோம்ல, தட் இஸ் கால்டு அட்வர்ப். ஓகே, எம்பசைஸ்னால் நான் சொல்லியிருக்கிறேன் அவங்கக்கிட்ட. ஆல்சோ எம்பசைஸ்டு அப்படின்னு இருக்கும் இல்லையா ஒரு வார்த்தை, அதுக்கு வந்து அட்வர்ப்னு அர்த்தம். சரிங்களா, அதுக்கப்புறம் டிப்ளோரபிள்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். பிஎல்இ இஸ் கம்ஸ் அண்டர் த அட்ஜெக்டிவ், ரைட்? அட்ஜெக்டிவோடைய குவாலிட்டியை சொல்கிற ஒன்று அட்வர்பாக இருக்கும். அட்வர்பு கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் என்னன்னாக்கா, அட்ஜெக்டிவோடைய குவாலிட்டியும் சொல்லும், ப்ரிப்போசிஷனுடைய குவாலிட்டியும் சொல்லும், வேர்புடைய குவாலிட்டியும் சொல்லும். ஆல் இன் ஒன்னு சொல்லலாம் அட்வர்பு. லிட்டில் பிட் டிஃபிகல்ட்டி டு ஃபைண்ட் அவுட் தி அட்வர்ப் ஆல்சோ, பட் டோன்ட் வரி. டிப்ளரபிள் சொல்லியிருக்கோம்ல, ஏபிஎல்இ,
இது வந்து அட்ஜெக்டிவோடைய குவாலிட்டி சொல்கிறது தான் பர்டிகுலர்லி. அதோட கூட எல்ஒய் இருக்கிறது நம்ம வந்துட்டு அட்வர்ப்னு பார்த்துருக்கோம். எல்ஒயில் முடியுறது எல்லாமே அட்வர்ப்னு பார்த்துருக்கோம். ஸோ ஓகே, இங்கே பாருங்கள், என்டையர்லி, வித்தின்ன்றது ப்ரிப்போசிஷனுடைய குவாலிட்டியுமே இது சொல்லுது. என்டையர்லி எல்ஒயில் முடியுறது அட்வர்ப், இதுவுமே அட்வர்பு. சரிங்களா, அட்வர்பு. வித்தின் என்றது ப்ரிப்போசிஷனுடைய குவாலிட்டி சொல்கிறதால நம்ம வந்து அட்வர்ப் வந்து ப்ரிப்போசிஷனுடைய குவாலிட்டி சொல்லும், அட்ஜெக்டிவோடைய குவாலிட்டி சொல்லும். ஓகே, அண்டு வேர்போடைய குவாலிட்டியும் சொல்லும். ஓகே, எப்படி டிசைன் ஆகிருக்கு? புவர்லி டிசைன்டு. பாருங்கள், த ஸ்ட்ரக்சரு வாஸ் டிசைன்டு. சரிங்களா, த ஸ்ட்ரக்சர் வாஸ் டிசைன்டு. இப்போ நீங்கள் இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க, ரீட் பண்ணுங்கள், இதை மறந்துடுங்க. த ஸ்ட்ரக்சர், இது வந்து நவுனு. ஸ்ட்ரக்சர்ன்றது என்னது? நவுனு. பாஸ்ட் டென்ஸில் சொல்லியிருக்காங்க. த ஸ்ட்ரக்சர் வாஸ் டிசைன்டு. இடி சேர்த்துருக்காங்களா? இடி சேர்த்துட்டு தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்? வேர்ப்னு சொல்லியிருக்கேன். ஒரு சென்டென்ஸை வில் டிசைன் லேட்டர் 3 காலமாக பிரிக்க முடியும். அது எப்படி நம்ம வேர்ப்னு கண்டுபிடிச்சோம்? இடி சேர்த்துருக்கேன். இடி சேர்த்து ஒரு டிசைன் என்ற ப்ரெசன்ட் டென்ஸ் வார்த்தையை பாஸ்ட் டென்ஸ் வேர்டை கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ வேர்பை பற்றி சொல்லக்கூடிய ஒன்று எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க? ஸோ புவர்லி, ஸோ பேட்லி டிசைன்டு. சரிங்களா, அப்போ புவர்லி இஸ் ஏ அட்வர்பு. திஸ் இஸ் த வேர்பு. சரிங்களா, இப்படி நீங்கள் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை படிச்சிங்கனாக்கா இந்த பேராகிராஃப்லாம் ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, காம்ப்ரஹெண்ட் பண்ணுறது, கான்டெக்சுவலி படிக்கிறதுக்கு இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். இப்படி தான் நீங்கள் வந்து இது என்ன, வித்தின்ன்றது ப்ரிப்போசிஷனு, பக்கத்தில் வந்திருக்கு. சரிங்களா, இந்த மாதிரி நீங்கள் நவுனு அட்ஜெக்டிவ்ஸ்லாம் பிரித்து படிக்கணும். சரிங்களா, exercise. I have given some words. You have to find out whether it is a adjectives or adverb. adverb வந்து நம்ம பார்த்துருக்கோம். adjective வந்துட்டு noun plus ly. இங்கே noun plus ly இருக்கா செக் பண்ணணும். ஓகேங்களா, இல்லைனாக்கா adjective plus ly இருக்கான்னு செக் பண்ணணும். noun plus lyனா adjective plus lyனா adverb. let me check. bodily, நீங்கள் தனியாக வந்துட்டு இப்போ எல்ஒயை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எல்ஒய் இருந்தாலே வந்துட்டு அட்வர்ப்னு நினச்சக்கூடாது. லெட் us separate the word here. பாடி ப்ளஸ் ly. ஓகே, பாடி வந்து ஒன் ஆஃப் த நவுனு. இது வந்து அட்ஜெக்டிவ் கிடையாது, இது வந்து நவுனு. ஓகேங்களா, நவுனு. அப்போ ly சேர்த்து எழுதியிருக்கோம். இது நம்மளுடைய அட்வர்ப் கிடையாது, இது வந்து அட்ஜெக்டிவ்னு ஏன் சொல்கிறேன்னா, அது வந்து நவுனுடைய குவாலிட்டியை சொல்லுது. இது நவுனுடைய குவாலிட்டியை சொல்லுது. பாடி ப்ளஸ் ly இங்கே எழுதுறேன் நான். பாடி ப்ளஸ் ly, இது நவுனு. சரிங்களா, ப்ளஸ் ly இஸ் கால்டு அட்ஜெக்டிவ். ஓகே, லெட் மீ செக் செகண்ட் ஒன். பிரேவ்லி. ஓகேங்களா, பிரேவ்லின்றது பிரேவ் ப்ளஸ் ly. ஓகே, பிரேவ் ப்ளஸ் ly. பிரேவ்ன்றது ஒரு தைரியமான ஒரு குவாலிட்டி. திஸ் இஸ் அட்ஜெக்டிவ். பிரேவ், கரேஜஸ் பர்சன், பிரில்லியன்ட் பர்சன், வெரி இன்டெலிஜென்ட் பர்சன், இது எல்லாமே குவாலிட்டி, நவுனுடைய குவாலிட்டி சொல்கிறதால இதெல்லாம் அட்ஜெக்டிவில் வரும். ஸோ ஒரு அட்ஜெக்டிவில் ஒரு ly போட்டு எழுதணும்னா தட் இஸ் மை அட்வர்ப். திஸ் இஸ் அட்வர்ப். புரிஞ்சுதுங்களா? இது வந்து அட்ஜெக்டிவ் கூட நான் வந்து ly போட்டு எழுதுனதால திஸ் இஸ் மை அட்வர்ப். பிரேவ்லி இஸ் ஏ அட்வர்ப். இப்படி தான் நீங்கள் பிரித்து கற்றுக்கணும். ஓகேங்களா, கோஸ்ட்லி. ஓகேங்களா, கோஸ்ட். இப்போ கோஸ்ட்ன்றது தனியாக பிரித்து எழுதுங்க. கோஸ்ட்ன்றது நவுனு, நாட் அட்ஜெக்டிவ். ப்ளஸ் ly, கோஸ்ட் ப்ளஸ் ly, அது வந்து நம்மளுடைய அட்ஜெக்டிவ், நாட் அட்வர்ப். சரிங்களா, ஸோ திஸ் இஸ் அவர் அட்ஜெக்டிவ். ஏன் அட்ஜெக்டிவ்னா, பிகாஸ் நவுனு ப்ளஸ் ly தான் இருக்குங்க. கோஸ்ட். ஓகேங்களா, கோஸ்ட்னா என்னது?
சாத்தான் சைத்தான் அதில் வந்து ly போட்டு எழுதுறதால அட்ஜெக்டிவ். இது இந்த கோஸ்ட்ன்றது பேய்களும் ஒரு ஹியூமன் தானே, அதுக்கு நவுன் தானே பேர். நவுனோட ly போட்டு எழுதுறதால அட்ஜெக்ட். ஓகே, ஃபைனலி. ஓகே, let me change the pen color. Final plus, shall I write here? Final plus ly அப்படின்னா என்ன அர்த்தம்? இது என்னுடைய அட்வர்பு. ஏன் அட்வர்புன்னு சொல்கிறோம்? ஃபைனலு, இனிஷியல் டேஸ்னால் என்னது? டேஸ் இஸ் ஏ நவுனு. இனிஷியல் டேஸ் என்னுடைய தொடக்க காலத்தில், இல்லையா? ஃபைனல் டேஸ்னால் என்னது? ஃபைனல் இஸ் ஏ குவாலிட்டி டு டிஸ்கிரைபிங் த நவுனு. ஃபைனல் டேஸ்னாலும் ஸோ அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய ஃபைனல் வந்து இங்கே நம்மளுடைய அட்ஜெக்டிவ் ly சேர்த்து எழுதியிருக்கேன், அதனால் இது வந்து அட்வர்பு. ஓகே, அட்வர்ப். ஃபைனல் ப்ளஸ் ly. ஓகே, அட்வர்பு. ஹோம்லி தான் சொல்லுங்க என்னென்ன. ஹோம்லி பிரித்து எழுதலாமா? ஓம் ப்ளஸ் ly. ஓமன் தானே வந்திருக்கு, இது நவுன் தானே. நவுன் ப்ளஸ் ly வந்து அட்ஜெக்டிவ். என்னது? அட்ஜெக்டிவ், நம்மளுடைய அட்ஜெக்டிவ். ஓகே, வேர்ல்ட்லி அப்படின்னா என்னது? வேர்டு ப்ளஸ் ly. வேர்டு ப்ளஸ் ly. வேர்டுன்றது என்னது? நவுன், வார்த்தை, ஒரு வார்த்தை. நவுன் ப்ளஸ் ly. ஓகேவா? இது வந்து நம்மளுடைய அட்ஜெக்டிவ் தான். ஏன்னா நவுன் கூட தானே நம்ம ly சேர்த்து எழுதுறோம். நவுன் வேர்ட் இஸ் ஏ நவுன், அது கூட ly சேர்த்து எழுதுறதால அட்ஜெக்டிவ். ஓகே, ஹைலி. இங்கே வந்து ஹைலி இருக்கு. லெட் மீ சேஞ்ச் தி பென் கலர். ஹைலி எப்படி பிரிப்பீங்க? ஹைலி ப்ளஸ் ஹை ப்ளஸ் ly, இல்லையா? ஹை ப்ளஸ் ly. ஹைன்றதுனது நவுனு. ஹை, லோ, இன்க்ரீஸ், டிக்ரீஸ். ஓகே, மச், மெனி. இது எல்லாமே வந்துட்டு என்னது? ஒரு குவாலிட்டியை குறிக்கிறது. ஒரு ஹை இஸ் ஏ அட்ஜெக்டிவ். ஹை இஸ் ஏ அட்ஜெக்டிவ் ப்ளஸ் ly. அட்ஜெக்டிவ் ஹை, லோ, ஒரு குவாலிட்டி, அது அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் ப்ளஸ் ly வந்து அட்வர்ப். திஸ் இஸ் த அட்ஜெக்டிவ். திஸ் இஸ் த ஹை, லோ இஸ் ஏ அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்ல நம்ம ly சேர்த்து எழுதுனா தட் இஸ் அவர் adverb. Highly is a adverb. This you can practice so many times. Okay.